ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சார்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பனானா யூஎஸ்டிடி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 15 மினிட் ஓபியில், அதாவது 15 மினிட் ஆர்டர் பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரியாக்ட் ஆகி, ஸோ 6 மணிக்கு இருந்து நம்ம ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணது இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நான் 1:3 வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். அந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 1:5 வரைக்குமே ரீச் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஆனால் 1:3 தான் நம்மளோட டார்கெட். ஒரு ட்ரேடுக்குமான டார்கெட் வந்து 1:3 தான். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸில் சரியாகவே இந்த 15 மினிட் ஓபியில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் 4 ஹவரில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணதும் நம்ம 15 மினிட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு, ஸோ அதில் ஒரு ஓடு பிளாக் ஃபைன் பண்ணி, ஸோ அந்த ஓடு பிளாக்கில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு 1:3 ஆர்ஆர் ரேஷியோ ப்ராஃபிட்டில் மார்க்கெட் ரன் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜோரா யூஎஸ்டிடி. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு 1 ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டிமாண்ட் ஜோன் ஒன்று நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ 1 ஹவர் டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணதுமே, ஸோ நான் 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி, ஸோ அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நான் என்ட்ரு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபேக் டம்ப் ஒன்று கொடுத்து திருப்பி மார்க்கெட் இதே மாதிரிக்கே மூவ் ஆகுன்றது தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரிக்கே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரிக்கே மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கேண்டலில் என்ட்டு என்ட்ரி, ஸோ 0.9% மாதிரி நான் ரிஸ்க் ஒன்று எடுத்திருந்தேன். 1:5ல் அதுவுமே ப்ராஃபிட்டில் ரன் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூபியூஎஸ்டிடி. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 4 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட பிளாக்கை வந்து டெப் பண்ணிடுச்சு. டெப் பண்ண இந்த பிளேஸில் வந்து டெப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஒரு ஓட பிளாக் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து எகெயின் மார்க்கெட் டெப் ஆனிச்சு அப்படின்னா நம்ம 1:3 வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து அனலைஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக எஸ்எம்சி கான்செப்ட்னா என்னன்றதை சரியாக கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை தெளிவாகவே நான் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணுன்ற ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னா பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அதிகமாக வேணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சார்ட் அப்டேட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.